எந்த ஒரு பையன் சும்மா வெறுங்கையவே துப்பாக்கி மாதிரி வச்சு ஒரு பறவையை சுடுறான். பார்த்தா உண்மையிலுமே பறந்துருக்க பறவை உங்களை போட்டு கீழே விழுது. இதெல்லாம் பார்த்து என் ஃப்ரெண்டுக்கு சுத்தமா ஒண்ணும் புரியல. எப்படா அப்படின்னு இவன் ஃப்ரெண்ட் இதெல்லாம் பார்த்துட்டு பயங்கரமா சாக்காயிடும். உடனே ரெண்டு பேரும் அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க ஒரு கார் பார்க்கிங் போறாங்க. அங்க போன உடனே இவன் சும்மா காத்துல கையதான் அசிக்கிறான். பார்த்தா இவன் கையை அசிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி இருக்க கார் எல்லாம் உடனே இவன் கண்ட்ரோலுக்கு வந்துருது. இது மட்டும் இல்ல, இவன் போன்லயே பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி இவன் பேங்க் பேலன்ஸ் சும்மா கையை வச்சு தொட்டு அதை கோடிக்கணக்கில் மாத்திடும். உடனே இவன் பேங்க்குக்கு போய் இவன் அப்படி மாத்தின அமௌண்ட் எடுத்துட்டு வந்து இந்த வச்சுக்கிறா அப்படின்னு அவன் ஃப்ரெண்டு கிட்ட கொடுக்குறான். இதெல்லாத்தையும் பார்த்துட்டு அவன் ஃப்ரெண்டுக்கு என்ன சொல்றேனே தெரியல. இவன் இந்த மாதிரி இது மட்டும் பண்ணல, இவனோட கையவே பார்த்தா ஒரு ரோபோட் மாதிரி உள்ள மெக்கானிக்கல் ஃபார்முக்கு கொண்டு வந்துடும். இப்ப இவ்வளவு பவரும் எனக்கு எந்த கிடைச்சிட்டுனா இவன் ஒரு நாள் ஆயிட்டு ஒரு பார்க்ல இருக்கும்போது அப்ப திடீர்னு அங்க ஒரு இயற்கையில் வந்து இவன் பக்கத்துல விழுந்துடுது. அப்ப இருந்துதான் இவனோட உடம்பு உள்ள ஒரு ரோபோட் மாதிரி மிஷின்ஸா மாறி இருக்கு. அதனாலதான் இவன் ஒரு மனித ரூபம் மாதிரி எதை வேணா பண்ண முடியற அளவுக்கு பவரோட இருக்கா. அப்படி இவன் இவ்வளவு பவரையும் வச்சுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி இவன் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து கிளாஸ் ரூம்குள்ள போலாம். அப்படி அங்க போன ஒரு புள்ளி பையன் இவன் ஃப்ரெண்டை பிடிச்சி பயங்கரமா புள்ளி பண்ண ஆரம்பிச்சிடும். அதை பார்த்த உடனே இவன் கோவப்பட்டு என் ஃப்ரெண்டே புள்ளி பண்ணா அப்படின்னு இவன் வந்து அந்த புள்ளி பையனோட கையை மட்டும் தான் பிடிக்கிறான். பார்த்தா அதுக்கே அந்த பையன் ஒடி தாங்க முடியாம பயங்கரமா அழுவ ஆரம்பிச்சிடும். இப்படி இவன் பவர் யூஸ் பண்ணி அந்த பையன் கையை மட்டுமே பிடிச்சி அவன் ஃப்ரெண்டை காய்ச்சதுக்கு மறுபடியும் கேட்க வச்சிடறான்.